ஃபர்ஸ்ட் ஒரு ரைட்டிங் குழுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ என்னன்னா பல படங்கள் வந்து ரைட்டர் என்பது அவர் மட்டுமே எழுதுறாரு, ஒரு டைரக்டர் அவர் மட்டுமே எழுதுறாரு, அட் பெஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கிட்டு அவங்க எழுதி முடிச்சிடுறாங்க. ஒரு குழு என்பது அசிஸ்டன்ஸ் குழு கிடையாது, ரைட்டர் என்பது ஈக்குவலான ஒரு ரைட்டர்ஸ் குழு இருக்கணும். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கா குழுவோ இல்லை ஈவிஎம் பட இலாக்கா குழுவோ எல்லாமே ஈக்குவலாக இருப்பாங்க. அதாவது மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஒன்றா இருப்பாங்க ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட்ல. அவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு கதையை வந்து ஒரு ரைட்டர் ப்ரெசென்ட் பண்ணும்போது 1008 லூப்போல கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அவங்க ஜாம்பவான், அவங்க வந்து அனுபவம் எக்ஸ்பர்ட்ஸ், அசிஸ்டன்ஸ் கிடையாது. தே ஹேவ் நோ ஃபியர் ஆஃப் ஹிம். அவர் சொல்றவர் மேல ஃபியரே இருக்காது. அவங்க வந்து ஜாம்பவானா கேள்வி கேட்பாங்க, இது எப்படி அது எப்படி இது எப்படி கேட்டானா இவர் பயம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பரா இன்னும் ப்ரிப்பேர் ஆவாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணி கதையை நம்ம ப்ராப்பரா ஒரு ஸ்கிரிப்ட் டிபார்ட்மெண்ட்டோட உட்காந்துட்டு, ஸ்கிரிப்ட் டிபார்ட்மெண்ட் அகைன் ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர், உங்க அசிஸ்டன்ட்ஸ் ஆர் நாட் ஸ்கிரிப்ட் டிபார்ட்மெண்ட். ஏன்னா அசிஸ்டன்ஸோட எண்ணம் எப்படி இருக்கும், நம்ம பாஸ் எப்படியாவது ஹாப்பி பண்ணணும். பாஸ்க்கு வந்து சார் சார் சூப்பரா இருக்கு சார், இந்த சீன் சூப்பர் சார், இது ஒர்க் ஆயிடும் சார், இது ஃபயர் சார், இது தெரிக்கும் சார் அப்படின்டுவாங்க. இந்த ஆடியன்ஸ் பார்வையில இருக்க கேள்விகளை அங்க யாராவது கேட்டிருந்தா இந்த கேள்விக்கெல்லாம் அப்பயே பதில் வந்து அப்பயே அவர் ரைட்டரா அவர் பதில் கொடுத்துருப்பாரு. அவர் அதுக்கு உடனே வாய்ஸ் ஓவர்ல சொல்லியிருப்பாரு, இல்ல ஒரு சீன் வச்சிருப்பாரு. இப்போ எதுவுமே கொடுக்காத காரணம் ஒரு ஸ்கிரிப்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்லை. இது இவருக்கு மட்டும் நான் சொல்ல, லோகேஷ் மட்டும் சொல்ல, பல இயக்குநர்கள் யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே ஒன் சைடில் படம் எடுக்கிறாங்க. அவங்க மட்டுமே கதை எழுதி அவங்க மட்டுமே டெவலப் பண்ணி ஃபீட்பேக் எடுத்துக்காம, அதாவது ஈக்குவலான ஆளுங்கிட்ட ஃபீட்பேக் எடுக்கிறது, அசிஸ்டன்ஸ் கிட்ட எடுக்கிறது ஃபீட்பேக் நான் ஒத்துக்க மாட்டேன். அதுதான் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன்.